தொடர்ந்து 2 நிமிஷம் நேரத்துல வலைமணையில இன்ட்ரஸ்டிங்கான, இன்ஸ்பைரிங்கான விஷயங்கள பார்த்துட்டு இருக்கோம். இன்றைய 2 மினிட்ஸ் ப்ளீஸ் இதோ. கடல்ல ஒரு வினோதமான ஜெல்லி ஃபிஷ் இனம் வாழுது. நம்ம சுண்டு விரல் நகத்தை விட சிறிய அளவுல இருக்கக்கூடிய டூரிடாப்சிஸ் டோர்னி அப்படின்ற இந்த இனம் பெரும்பாலான உயிரினங்கள் பிறப்பிலிருந்து இறப்பு வரை செல்லக்கூடிய நேர்கோட்டை புறக்கணிச்சு தனக்கு வயதாவதை பின்னோக்கி செலுத்தி மரணத்தை ஏமாற்றும் ஒரு அசாத்தியமான திறனுக்காக இம்மார்டல் ஜெல்லிஃபிஷ் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓல்ட் ஏஜ், பிசிக்கல் டேமேஜ், எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ் இது போன்ற சூழல்களில் இந்த ஜெல்லிஃபிஷ் தனது வாழ்க்கை சுழற்சியின் தொடக்க நிலைமைக்கு திரும்ப முடியும். அது கடலின் தரையில நிலை பெற்று தன்னோட செல்களை உருமாற்றி மரபணு ரீதியாக ஒரே மாதிரியான புதிய ஜெல்லிஃபிஷ் தோன்றி தன்னுடைய வாழ்க்கையை முதலிலிருந்து வாழ துவங்குது. இந்த இம்மார்டல் ஜெல்லிஃபிஷோடைய லைஃப் சைக்கிள், இதோடைய ரெனியூவல், டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்கு ஒரு பெரிய வாழ்க்கை பாடத்தையே கற்றுக் கொடுக்குது. புதுசாக ஒரு விஷயத்தை தொடங்க நமக்கு வயசு தடை இல்லை. எந்த நேரத்திலையும் நம்மளே புதுப்பிச்சுக்கிட்டு எதையும் துவங்க முடியும். இந்த இம்மார்டல் ஜெல்லிஃபிஷ் சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான படம், இது தற்செயலா எதேச்சையா இஷ்டத்துக்கு போய் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறது இல்லை. அதுக்கு ஒரு புற அழுத்தம் தேவைப்படுது. ஒரு பிசிக்கல் டேமேஜ், ஓல்ட் ஏஜ், இல்லை எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் இது போன்ற ஒரு சூழ்நிலையில தான் அது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை மேற்கொள்ளுது. இதே போன்ற சவால்லேருந்து எழுந்து ஜெயித்து காட்டக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம பல சாதனையாளர்கள் வாழ்க்கையிலையும் பார்த்துருப்போம். நாம் இப்போ ஒரு கடினமான காலகட்டத்தில் இருக்கோம்னா நாமளும் இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கலாம். இந்த சவால்கள்ல இருந்து மீண்டு எழுந்து முன்பை விட வலிமையா, புதுமையா நம்மளோட லைஃபை ஸ்டார்ட் பண்ண முடியும். வளர்ச்சி, வெற்றி எப்பவும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது இல்லை. அது வட்டமா திரும்பவும் நம்ம ஆரம்பிச்ச இடத்துல இருந்தும் துவங்கலாம் அப்படின்னு இந்த இம்மார்டல் ஜெல்லிஃபிஷ் நமக்கு சொல்லி தருது. நம்ம கனவை இலக்கு அடைய நேர்கோட்டில் பயணிச்சுட்டு இருக்கும்போது நடுவில் ஏதாவது தடங்கள் வரலாம், சிக்கல்கள் வரலாம். அங்கேயிருந்து நம்ம பிரேக் ஆகி கீழே விழுந்துடாமையோ, இல்லை நம்ம ஸ்ட்ரக் ஆகி அங்கேயே நின்றுடாமையோ இந்த இம்மார்டல் ஜெல்லிஃபிஷ் போல கொஞ்சம் பின்வாங்கி நம்மளை அனலைஸ் பண்ணிக்கிட்டு நம்மளை புதுப்பிச்சுக்கிட்டு திரும்ப ரீட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறது நமக்கு ஒரு பெரிய உத்வேகத்தையும் நம்ம சாதிக்கிறதுக்கான பெரிய ஒரு நம்பிக்கையும் தரும். மீண்டும் ஒரு 2 மினிட்ஸ் ப்ளீஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.